அம்மா ராசி அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 150. ஓம் படைத்தல் தொழிலை புரிவாய் போற்றிவோம். இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி என்று ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமாக சொல்கின்றன. நம் நாட்டு தத்துவ ஞானிகள் படைப்பு எப்படி ஒவ்வொன்றாக நிகழ்ந்தது என்று கூறியுள்ளனர். படைப்பின் முதல் நிலை. தொடக்கத்தில் பிரம்மம்தான் தனித்து நின்றிருந்தது. அது ஒரு விளையாட்டை விரும்பியது. நான் பலவாக ஆகுக என்று தீர்மானித்தது. உலகம் தோன்றியது என்கிறது உபநிடதம். தோன்றிய இந்த உலகத்திற்கு அன்னை ஆதிபராசக்தியின் சங்கல்ப நிமித்த காரணம். பானை வனைய உதவும் சக்கரத்தை சுழற்றும் தடி போல் தானே தானே ஆவதாக சங்கல்பித்ததால் அன்னையே உபாதன காரணமும் ஆயினள். பானைக்கு மண் போல சங்கல்பம் தோன்றியதும் உலகமாக மாற வேண்டிய அனைத்தும் உருவமற்ற நிலையில் ஒன்று சேர்ந்தன. இது எப்படி உலகமாக போகிறது என்று அறிய முடியாத நிலை இது இருந்தது. இந்த அறிய முடியாத நிலையை இருள் தத்துவம் அல்லது அவ்யக்தம் என்று குறிப்பிடுவர். இதுதான் படைப்பின் ஆரம்ப நிலை. படைப்பின் இரண்டாம் நிலை. பிறகு அந்த இருட்டாக நின்ற நிலையிலிருந்து புரிந்தும் புரியாத நிலை, உருவத்தின் குணமும் செயலும் அகலம், நீளம், கனம் ஆகிய பரிமாணங்களும் தோன்றாத நிலை, அதாவது வியக்தம் இரண்டாவதாக தோன்றிற்று. அவயவங்களாக பிரிந்தால்தான் பரிமாணங்களும் வெளிப்படும். அந்த அளவிற்கு வியக்தமாகவும் இல்லை. அவ்யக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு வருகிற நடுநிலை. இதனை மகத் என்பர். அளவிற்குட்படாத அளவில் இருப்பது மகத், அதாவது பெரிது. பரிமாணங்கள், அவயவ பிரிவு, குணம், செயல் என்பன தெரியாதிருப்பதால் மகத். இது புத்தி தத்துவத்தின் உற்பத்தி ஸ்தானம். இது படைப்பின் இரண்டாவது நிலை. மகத்திலிருந்து அகங்காரம் தோன்றிற்று. பரிமாணத்திற்கு உட்பட வேண்டிய சூட்சமமான மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நிலை. தனித்தனி பொருளாக தோன்ற வேண்டியதன் மூலக்கரு இது. பிரகிருதி எனப்படும் இயற்கை தன்னிடம் அடங்கியுள்ள குணத்தை மூன்றாக்கி இதற்கு உதவ இதனிடம் சேர்ந்தது. சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்கள் அகங்காரத்திற்கு உதவின. அதிலிருந்து தன்மாத்திரைகள், அதாவது சட்டில் எலிமெண்ட்ஸ், பஞ்சபூத ஞானேந்திரியங்கள், மனம், பஞ்சபூத கண்மேந்திரியங்கள், பிராணன், இந்திரியங்களை இயக்கும் தேவதைகள் ஆகிய இவை தோன்றின. அகங்காரம் சத்துவ குணத்துடன் சேர்ந்து சாத்விக அகங்காரம் ஆயிற்று. அகங்காரம் ராஜச குணத்துடன் சேர்ந்து தைஜச அகங்காரம் ஆயிற்று. அகங்காரம் தமோ குணத்துடன் சேர்ந்து தாமச அகங்காரம் ஆயிற்று. தாமச அகங்காரத்துடன் தைஜசத்தின் துணையுடன் பஞ்சபூதங்களின் தன்மாத்திரைகளை படைத்தது. சாத்விக அகங்காரம் தைஜசத்தின் துணையுடன் ஞானேந்திரியம் 5ஐயும், கர்மேந்திரியங்கள் 10ஐயும், மனத்தையும் பிராணனையும் தோற்றுவித்தது. ராஜச அகங்காரத்திலிருந்து இந்த இந்திரியம், மனம், பிராணன் ஆகிய 12 தேவதைகளும் தோன்றினர். சாத்விக அகங்காரம் பஞ்சபூத தத்துவத்தின் உதவி பெற தாமச அகங்காரத்தின் துணையை நாடியது. மூல பிரகிருதியில் ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சாத்விக அகங்காரத்தின் மூலம் வெளிப்பட்டன. அதனால் சாத்விக அகங்காரம் பஞ்சபூத தத்துவங்களின் உதவியுடன் ஞான சக்தி மூலம் வியஷ்டியான பூதங்களை கிரகிக்கும் 5 இந்திரியங்களை பெற்றது. அவையே ஞானேந்திரியங்கள். ஞானக் கருவிகள். ஆகாசத்தின் குணமான சப்தத்தை கிரகிக்க காது, வாயுவின் குணமான ஸ்பரிசத்தை கிரகிக்க தோல்,
அக்னியின் குணமான ரூபத்தை கிரகிக்கும் கண், நீரின் குணமான ரசத்தை கிரகிக்க நாக்கு, பிருத்வியின் குணமான மனத்தை கிரகிக்கும் மூக்கு ஆகிய இவை ஞான சக்தி மூலம் தோன்றிய வியஷ்டியான, அதாவது தனியாக பூதங்களின் ஞானேந்திரியங்கள். 5 பூதங்களிலிருந்து சமஷ்டியாக, அதாவது தொகுப்பாக ஞானசக்தி மூலம் தோன்றிய ஞானேந்திரியம் மனம். தொழிற்கருவிகள். சாத்விக அகங்காரம் கிரியாசக்தி மூலம் பஞ்சபூத தத்துவங்களின் உதவி கொண்டு பெற்றவை 5 கர்மேந்திரியங்கள். ஆகாசத்தின் கிரியை வசனம் பேசுவது. அதில் வெளியாகும் வாக்கு ஆகாசத்தின் கர்மேந்திரியம். வாயுவின் கிரியை ஆதானம், அதாவது எடுப்பது. அதை செய்வது வாயுவின் கர்மேந்திரியமான கை. அக்னியின் கிரியை நமனம், சலனம், நடப்பது. அதை செய்வது அக்னியின் கர்மேந்திரியமான கால். தண்ணீரின் கிரியை ஆனந்தம், அதனை தருவது தண்ணீரின் கர்மேந்திரியமான பிறப்புறுப்பு. பிருத்திவியின் கிரியை விசர்க்கம், அதாவது வெளியேற்றுவது. அதனை செய்வது பிருத்திவியின் கர்மேந்திரியமான வாயு, அதாவது மலத்வாரம். இந்த 5ம் வியஷ்டி பூதங்களின் கர்மேந்திரியங்கள். பூதங்களில் சமஷ்டியின் கர்மேந்திரியம் பிராணன். பஞ்சபூதங்களின் கலப்பு. தாமச அகங்காரம் பஞ்சபூத சூட்சமங்களை தோற்றுவித்தது. அவை தனித்து இருக்கும் வரை பரிணாமம் உள்ள உலகம் தோன்றாது. 5ல் ஆகாசம் எப்போதும் சூட்சமம், தமம், அதாவது மிக மிக சூட்சமம். வாயு சூட்சும தரம், அசைவால் மட்டுமே உணரக்கூடியது. மற்றவையும் சூட்சும நிலையில் உள்ளன. அதனால் இவற்றை ஸ்தூல பொருளாக்க இவைகளையே ஸ்தூலமாக்க வேண்டியதாயிற்று. அதற்காக 5 பூதங்களும் ஒன்றினோடு மற்றவை கலந்தன. அப்படி கலக்கும்போது தனது முழு சுயநிலையையும் இழக்காதவாறு பஞ்சீகரணம் என்ற முறையில் கலந்து ஸ்தூல பூதங்களாயின. ஆகாசம் தனது பாதியை மற்ற 4ற்கும் பங்கிட்டு கொடுத்துவிட்டு மற்றொரு பாதியை தன் தனிநிலை தெரிவதற்காக வைத்துக் கொண்டது. அப்படியே மற்ற பூதங்களும் செய்ய எல்லாம் பஞ்சீகரணம், அதாவது ஒவ்வொன்றும் 5 பூதங்களால் ஆனதாக ஆகி ஸ்தூல பூதங்களாயின. அதனால் ஆகாசம் எனும் ஸ்தூல பூதத்தில் ஆகாச சூட்சமம் தனது அரை பங்குடன், வாயு சூட்சமும், அக்னி சூட்சமும், நீர் சூட்சமும், மண் சூட்சமும் ஆகிய 4ம் தத்தம் அளவில் அரைக்கால் பங்கு அளித்ததையும் சேர்த்து கொண்டு ஆகாச ஸ்தூல பூதமாயிற்று. மகாபூதம் என்றும் இந்த நிலையை குறிப்பிடுவர். இவ்வகையில் பஞ்சீகரணமடைந்து மற்ற 4 மகாபூதங்களும் தோன்றின. ராஜச அகங்காரம் இந்திரிய சிருஷ்டியில் சாத்விக அகங்காரத்திற்கு துணை நிற்கிறது. பூத சிருஷ்டியில் தாமச அகங்காரத்திற்கு துணை நிற்கிறது. தானும் சாத்விக அகங்காரத்தின் துணை கொண்டு சாத்விக அகங்காரம் படைத்திருந்த 12ஐயும் ஆளும் தேவதா சக்திகளை தோற்றுவித்து அவைகளுடன் இணைத்தது. திக் தேவதைகள், அதாவது காது, வாயு தோல், துவஷ்டா எனும் சூரியன் கண், வருணன் நாக்கு, அஸ்வினி தேவதைகள் மூக்கு, அக்னி வாக்கு, இந்திரன் கை, விஷ்ணு கால், பிரஜாபதி லிங்கம், மித்திரன் எனும் சூரியன் வாயு, சந்திரன் மனம், விராட் பிராணன். ஆக அகங்காரம் பூத தன்மாத்திரைகளையும் அவற்றின் தத்துவங்கள் அடங்கிய 5 ஞானேந்திரியங்களையும் 5 கர்மேந்திரியங்களையும் சமஷ்டி ஞானேந்திரியமான மனத்தையும் சமஷ்டி கர்மேந்திரியமான பிராணனையும் தோற்றுவித்தபடியால் இதனை பூத இந்திரிய மனஸ் தத்துவம் என்று கூறுவர். இது படைப்பின் 3ஆம் நிலை. படைப்பு வரிசை சுருக்கமாக: மாயை பிரம்மத்தின் இச்சாசக்தியாக அமைந்து நான் பலவாக ஆவேன் என்ற உலகின் நிமித்த காரணமாக சங்கல்பமாகவும், பிரம்மத்தை உலகிற்கு உபாதன காரணமாக செய்த ஞானசக்தி கிரியாசக்தி வடிவிலுள்ள மூல பிரகிருதியாகவும் ஆயிற்று. இந்த 2ம் அடங்கிய முதல் நிலை பிரகிருதி.
பிரம்மத்திலிருந்து தோன்றிய உலகம் அவ்வியக்தமாக உள்ள நிலை. சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களோ ஞான கிரியா சக்திகளோ வெளித்தோன்றாத நிலை அவ்வியக்தம், அதாவது இருட்டு எனப்படுவது. மகத் முக்குணங்களும் சக்திகளும் உள்ளே தோன்ற தொடங்கினாலும் கூட மலர்ந்து வெளியே தோன்றாத நிலை வியக்தமும் அவ்வியக்தமும் ஆனது. அகங்காரம் முக்குணங்களும் ஞான கிரியா சக்திகளும் கலந்து உலகத் தோற்றத்திற்கான மூல கருக்கள் தோன்றிய நிலை. 5 பூதங்கள், அந்த பூதங்களுக்கான தனித்த குணங்கள், அவைகளை கிரகிக்கும் பொறிகள், புலன்கள், மனம், பிராணன், அவைகளுள் இருந்து இயக்கி வைக்கும் தேவதா சக்திகள் அனைத்தும் தோன்றிய நிலை. ஸ்தூலமான உலகம் பூதங்கள் சேர்ந்து பஞ்சீகரணம் அடைந்து ஒன்றோடொன்று சேர்ந்து வியக்தமான உலகமாக எங்கும் நிரம்பியது. சி. வே. ராதாகிருஷ்ண சாஸ்திரி, விளக்க உரை, லலிதா சஹஸ்ரநாமம். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.